நான் இப்போ குவைத்தில் ஒரு மீன் கடை ஒன்றுக்கு வந்திருக்கேன். மீன் கடைன்ற மீன் விற்கிற கடையில் அது மீன் வந்து பொரித்து கொடுக்குற கடை. மீன் சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுக்குற கடை. இங்கே வந்து நீங்கள் மீனை கொண்டு போய் கொடுத்தா அவங்க மீனை உங்களுக்கு சுட்டோ பொரிச்சோ தருவாங்க. அல்லது நாம் எங்களுக்கு மீன் பொரிச்சு வேணுமா இல்லை சுட்டு வேணுமான்னு சொன்னால் அவங்க அதுக்கும் மீன் கொடுப்பாங்க. இங்கே வந்து நான் போய் பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி முதல் பார்ப்போம். உள்ளே போனால் நல்லா இருக்குது. உள்ளுக்கு அந்த மாவுகள் அந்த டிசைனுகள் எல்லாம் நல்ல வேறு லெவலாக இருக்குது. நல்ல நீட்டாக இருக்குது. கடை வந்து நல்ல ஒரு சுத்தமான கடை. வரவி ஆள் தான் ஒரு ஆள் வேலை செய்கிறார். هذا فيديو سووا محل الجبل بالصوت. لا انت ما تعرف شو صديق شنو؟ صديق تعرف انا هيك واحد سمك اول سيم مقلي؟ ايه اوكي. سيم اول ها دينار ربع ابي رايح شويه اوكي. شوف سوي داخل لا 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 سووا நான் என்ன செஞ்சேன்னா உள்ளே போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு மீன் ஒன்று பொரிச்சது வேணும், 1.25 டினாருக்குரிய மீன் ஒன்று பொரிச்சதும் கொஞ்சம் சோறு ரைஸ் கொஞ்சம் வேணும்னு சொல்லியிருந்தேன். சோறு தரேன்னு சொல்லியிருக்கார். குப்பூசன்னு சொல்லி ரொட்டி கொடுப்பாங்க. குப்பூசன்னு சொல்லுவாங்களே இங்கே, வேறு அரபு நாட்டில் ரொட்டியை தான் சொல்கிறாங்க. இங்கே ஈரானி குப்பூசன்னு சொல்லுவாங்க. ஒரு குப்பூசும் அதுக்குரிய பொரிச்ச மீனும் கொஞ்சம் சோறும் தருவாங்க, சலாடு எல்லாம் தருவாங்க. பாப்பா என்ன கொடுக்குறாங்கன்னு அவங்க வந்து கொஞ்சம் இருக்க சொன்னாங்க. ஆர்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் இருங்க தாரேன்னு சொன்னாங்க. நான் இருந்தேன். அதில் நான் இருந்து நார்மலாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி இருக்குது கடைன்னு சொல்லி. மேலே குரான் போட்டிருக்கு. இந்த மீன் வந்து 1.25 டினார், குவைத் தினார் வந்து 1.25 டினார் கொடுத்தா ஒரு மீனும் உப்புசும் கொஞ்சம் சோறும் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு வேறு இடத்துல அவங்களுடைய சாப்பிடணும். நான் நினைக்கிறேன் இங்கே சாப்பிட்லாமெண்டு இந்த டேபிளில் சாப்பிடல. ஏன்னா இங்கே சாப்பிட்றதுக்குரிய லைசன்ஸ் இல்லை. இதுதான் கடை. இந்த கடையின் பேரை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கடை வந்து வேறு 3 இடங்களில் இருக்குது. இந்த கடை வந்து 3 இடத்துல இருக்குது. குவைத்தில் வந்து ஒரு இடம் வந்து முபாரக் அல் கபீரில் இருக்குது ஒரு பிரான்ச், கரிசியாவில் ஒரு பிரான்ச் இருக்குது, சபால் சாலம் பிரான்ச் ஒன்று இருக்குது. முபாரக் அல் கபீரும் சபால் சாலமும் கரிசியாலையும் ஒரு பிரான்ச் இருக்குது. நான் கரிசியா பிரான்ச்சில் இந்த சாப்பாடு வாங்கினான். நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் முதல்ல ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்லா இருக்குது. நீங்கள் வந்தால் நிறைய டிரைவர் மேருக்கு இந்த கடை இப்படி 1.25 டினாருக்கு இப்படி மீன் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. நீங்கள் வேறு டிரைவர் மேலே பார்த்தாலும் இந்த மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். Ana alifiro makan rani kali aki lebi baru saya. Ana makan ini antara ini. Ya. Go. Terus. Suruh kita akan. Harus sudah snack. Tahin. Go. Di bungkus wahid ah. Bungkus dua. Rice. Go. Masalam, syukran.
இது தஹீனா. இது முக்கியம், இது எறியக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கடைசியாக எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டே கொட்டணும். இது ஒரு மீன். இதில் வந்து மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மீனில் ஒரு குறை சொல்ல முடியாது. உப்பு எல்லாம் நல்ல கணக்காக இருக்குது. காசு ஓகே. அந்த குவைத் தினார் 1.25 தினாருக்கு இந்த சாப்பாடு ஓகே, நல்ல சாப்பாடு தான். ஏன்னு சொன்னால் நாட்டு காசுக்கு பார்த்தா 1200 வரும். நாட்டு காசுக்கு இந்த சாப்பாடு 1200 வரும். ஆனால் சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வேறு கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது சில எண்ணெயாக இருக்குது, சில நல்லா இருக்காது. ஆனால் இதில் வந்து ஒரு சிம்பிளான சாப்பாடாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டான சாப்பாடாக இருக்குது. மீனில் எந்த குறையும் சொல்ல முடியாது. மீன் சாப்பிட நல்லா இருக்குது. ஆனால் ஒரு ஆளுக்கு அதிகம், மீன் அதிகம். இந்த கறி இல்லை, இந்த கறிக்கு பதிலாக அந்த தஹீனான்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டப்பா இல்லை, ஒரு மாதிரி. அது தஹீனான்றது எனக்கு என்னன்றது இது புரியல. இந்த கடையில் கொண்டல் கடையில் பவுடர் ஆக்கி தான் இது செய்கிறாங்க போல இருக்குது, தஹீனான்னு சொல்லி. அது நல்லா இருக்குது. அது ஈரான் கரெக்டாக சாப்பாடு மாதிரி நல்லா இருக்குது. சுட்ட மீன் நல்லா இருக்கும், பொரிச்ச மீன் நல்லா இருக்குது. இது பொரிச்ச மீன். பொரிச்ச மீனில் எந்த குறையும் சொல்லலாம். பொரிச்ச மீன் நம்பர் 1. அதுக்கு ஸ்ப்ரைட்டும் வாங்கி நான் வச்சுருந்தேன். ஸ்ப்ரைட்டும் வச்சு குடிக்க சாப்பிட நல்லா இருந்துச்சு. தண்ணி எடுத்துகிட்டு போனால். ஆனால் வெளியில் ரொம்ப சரியான சூடுண்டா நல்ல சூடு. கேமரா 2 வாட்டி ஆஃப் ஆகிட்டு சூடாகி, சரியான சூடு. நானே இந்த இடத்த தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னால், இந்த இடம் ஒரு அமைதியான இடம், யாரும் வர மாட்டாங்க. இந்த இடத்துக்கு பின்னால் குவைத் சிட்டி, ஒரு 200 மீட்டர் தூரத்தில் குவைத் சிட்டி. அந்த பின்னால் ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று தெரியுது, அதான் குவைத் சிட்டி லிபரேஷன் டவர். இது ஒரு அமைதியான இடம். இந்த தோட்டம் மட்டும் இது ஒரு அமைதியான ஒரு பூங்கா. இதில் ஆக்கள் பெருசாக வர மாட்டாங்க. வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் நிறைய ஆக்கள் வருவாங்க, மற்ற நாளெல்லாம் ஆக்கள் வர்றது குறைவு. அதால் தான் நான் இந்த இடத்த தேர்வு செஞ்சேன். ஆனால் மீன் நல்லா இருக்குது. மீன் தலையிலேருந்து வால் வரைக்கும் நல்லா வெந்திருக்குது. நான் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஒரு நாய்க்குட்டி ஒன்றை பார்த்தேன். அந்த நாய்க்குட்டிக்கு வெப்பம் கொண்டு போய் பார்த்தா அங்கே 4-5 நாய்க்குட்டி நிற்குது. இது என்னடா 4-5 நாய்க்குட்டி நிற்குதுன்னு நான் நினைச்சேன். கடைசியில் நாய்க்குட்டிக்கு வச்சா நாய்க்குட்டி சாப்பிட்டுச்சு. ஆனால் இந்த வீடியோ வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே போடையில. அதனால் ரொம்ப 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 எடிட் பண்ணி போகிறதால வீடியோ சின்னதாக இருக்குது. 15 நிமிஷம் தான் இந்த வீடியோ போடலாம். மைனா இருக்குது இங்கே. நான் சாப்பிட்டு இருக்கும்போது 2 மைனா சுற்றி கொண்டு இருந்தது. இந்த கத்தரிக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கத்தரிக்காய் என்ன செஞ்சாங்க, கத்தரிக்காய் அந்த சலாடு நல்லா இருக்குது. அந்த கத்தரிக்காய் வேறு லெவல். அந்த குப்பூசனில் அந்த ரொட்டி அங்கால சுருட்டி வச்சுக்கிறேன். அந்த ரொட்டியோட இந்த கத்தரிக்காய் மீன் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல சாப்பாடு. சாப்பாட்டில் எந்த குறையும் சொல்லலாம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் வரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் ஓகே.
நல்ல முள்ளெல்லாம் நல்லா சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு டைம் ஆகிட்டு, வேறு அடுத்த வேலை வந்துட்டு டியூட்டி வந்துட்டு நான் வேலையை போகணும். மலமலன்ட்டு சாப்பிட்டேன். அந்த ரொட்டி சாப்பிட்ட வீடியோ வேறே இல்லை. ரொட்டியெல்லாம் நான் சாப்பிட்டேன், அரைவாசிக்கு மேலே ரொட்டியும் சாப்பிட்ருக்கேன். பின்னால் சிட்டி இருக்குது, நல்ல சீன். அது பின்னால் ஒரு நாளைக்கு நான் அந்த குவைத் சிட்டி இருக்க கொண்டு வீடியோ எடுப்பேன். நான் அந்த வீடியோன்னு குவைத் சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குவைத்துக்கு யாராவது குவைத்துக்கு ஆக்கலான்னு இருந்தால் மிச்சம் விசா விஷயங்களை ரொம்ப கேட்டு வரணும். சம்பளங்கள் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது, ரூம் எப்படி இருக்குன்னு கேட்டு வரணும். ரூம், சாப்பாடு, சம்பளம் குவைத்தில் ரொம்ப ரொம்ப ஆக்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப அவதானமாக வரணும் ஆக்கள். ஆனால் நான் மீன் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டேன், அதில் எந்த குறையும் இல்லை. ஸ்ப்ரைட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன்னா எனக்கு நிறைய வீடியோ போடணும்னு விருப்பம். அடுத்தடுத்த முறை நான் வீடியோ எடுத்து போடுறது தான் யோசிச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் வேலையால் ஒன்றும் செய்ய முடியல, கொஞ்சம் வேலை கூட எனக்கு. எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு நான் இது எல்லாத்தையும் நாக்கி வைக்க போகிறேன். நாக்கி வைக்கிறது தான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணுறேன். ஒருத்தன் வாரான் தின்றது. நான் நினைச்சேன் ஒரு நாய் 2 நாய் தான் நிற்கணும். இது பார்த்தா 2, 4, 5, 6 நாய். ஆனால் இதை பாருங்க, இது வந்து இந்த டெலிஃபோன் கம்பெனி, இங்கே இருக்கிற 3 டெலிஃபோன் கம்பெனி இருக்குது. 3 டெலிஃபோன் கம்பெனியும் 5G, இதுதான் 5G. இது வந்து 2வது கம்பெனி, அது இருக்கிற 3வது கம்பெனி. ஒரு கம்பெனி 2 கம்பெனி டிசைன் இருக்குது. இது 3வது கம்பெனி. இதுதான் 3 கம்பெனி 5G. குப்பையை கொண்டே குப்பை ஒரு இடத்துல போட்டு